2024 நாடாளுமன்ற தேர்தலுக்குண்டான நிதி திரட்டுறதுக்காண்டி இப்போ நம்ம டூர் போட்டிருக்கோம். முந்த நாள் தஞ்சை மண்டலத்தை சார்ந்த அந்த மாவட்டங்கள் வந்து நிதியை கொடுத்தாங்க. அப்போ ஒரு சம்பவம், அந்த ஒன்றிய அவைத்தலைவரும் ஒன்றிய இளைஞரணி செயலர் 2 பேரும் வந்தாங்க. அப்போ வரும்போது நம்ம அந்த மாவட்ட செயலர் இருந்துக்கிட்டு நம்ம தமிழ்ச்செல்வன் இருந்துக்கிட்டு என்ன சொன்னார்னா, இவருக்கு வந்து என்னோட மனைவி வந்து கேன்சர் இறுதி ஸ்டேஜ், கடைசி எப்போ வேணால் மரணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். இவரை வந்து பொறுத்த வரைக்கும் அவர் இருதய பாதிப்பு, அவருக்கு வந்து இருதயமே 30% வேலை பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஆனால் ஆளை பார்த்து அப்படி இல்லை. செகண்ட் ஒப்பீனியனை வாங்கிட்டோம். அங்கேயுமே என்ன சொன்னாங்கன்னா, இதில் அவர் வந்து 30% அவருடைய இருதயம் வேலை செய்யுது, அது வேறு எதையும் ஆப்ரேஷன் பண்ண முடியாது, உடம்பு தாங்காது. அவங்க 2 பேர் வந்துக்கிட்டு எங்கிட்ட ஒரு 30,000 கொடுத்துருக்காங்க. ஐயா இந்த அண்ணன் தம்பி இந்த 30,000 எங்களுடைய ஒன்றியத்து சார்பாக அந்த நிதின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு நாங்கள் முயற்சி பண்ணணும்னு சொல்லிட்டு சிரிச்ச முகத்தோடு கொடுத்தாங்க. அதுதான் மதிமுக.